துன்மார்க்கன். தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்தப் பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். பாவிகளுக்கு அழிவுதான் முடிவு. பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகும். பாவிகளுக்கோ அழிவு உண்டாகும். அவர்கள் தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பினால் அழிந்து போவார்கள். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். மனுஷருடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய துன்மார்க்கமான எண்ணங்களும் அவர்களுடைய துன்மார்க்கமான செய்கைகளும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவாக துன்மார்க்கரால் பாவம் செய்ய முடியாது. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கருக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார். துன்மார்க்கர் கர்த்தரை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். துன்மார்க்கர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் என்னும் வார்த்தை மாய்மாலக்காரரை குறிக்கும் என்றும் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். மாய்மாலக்காரருடைய வார்த்தையில் உண்மை இருக்காது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்குவார்கள். தங்களை பக்தியுள்ளவர்கள் போல காண்பிப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. கர்த்தரிடத்தில் பக்தியும் இருக்காது. பக்தி உள்ளவர்கள் போல வேஷம் போடுவார்கள். அவர்கள் மெய்யாகவே கர்த்தருக்கு சத்துருக்களாக இருப்பார்கள். துன்மார்க்கர் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்தாலும் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்கள் போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். பக்தி உள்ளவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியாய் வழங்குவார்கள். மாய்மாலக்காரரோ கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் துன்மார்க்கனுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறார். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீது துன்மார்க்கரை பார்த்து, இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்றும் சொல்லுகிறார். தாவீதுக்கு துன்மார்க்கரோடு சிநேகம் இல்லை. அவர்களுக்கு தாவீதோடு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தாவீது துன்மார்க்கரோடு ஐக்கியம் வைத்திருப்பதில்லை. துன்மார்க்கர் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தாவீதை அழிக்க முடியாது. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். கர்த்தரே தாவீதை பாதுகாக்கிறார். கர்த்தர் தாவீதின் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தாவீதின் நற்குணத்திற்கு கர்த்தரே சாட்சி சொல்லுவார். கர்த்தரை பகைக்கிற துன்மார்க்கரை தாவீதும் பகைக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தாவீதும் அருவருக்கிறார். தான் அவர்களை முழு பகையாய் பகைப்பதாக தாவீது சொல்லுகிறார். மேலும் தாவீது துன்மார்க்கரை தனக்கு பகைஞராகவே எண்ணுகிறார். தாவீது கர்த்தரை நேசிப்பதினால் கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிற துன்மார்க்கரை பகைக்கிறார். துன்மார்க்கர் கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்குவதை தாவீதால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும்போது தாவீதின் இருதயம் வேதனைப்படுகிறது. துன்மார்க்கர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதை பார்த்து தாவீது வருத்தப்படுகிறார். அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிந்து போவார்களே என்று நினைத்து தாவீது அவர்களுக்காக பரிதாபப்படுகிறார். துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம் உண்டாகும். தாவீது பாவத்தை வெறுக்கிறார். பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவத்திற்காக வருத்தப்பட்டு மனங்கசந்து அழ வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விட்டுவிட வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மன்னிப்பார். மனம் திரும்பாத பாவிகளை தாவீது முழு பகையாய் பகைக்கிறார். அவர்களை தனக்கு பகைஞராக எண்ணுகிறார். தாவீது கர்த்தர் மீது பயபக்தியாய் இருப்பதினால் துன்மார்க்கர் தாவீதுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். துன்மார்க்கரின் சுபாவங்கள். அவர்கள் கர்த்தரை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள்.
கர்த்தருடைய சத்துருக்கள் அவருடைய நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள்.